மயிலாடுதுறை ஏவிசி மஹாலில் நடைபெறும் கார்னிவல் எக்ஸ்போவில் ரொட்டேரியன் ஏகேஎஸ் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். தாவேக எம்எல்ஏவிடம் பேரம் பேசியதாக பதியப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் முன்ஜாமீன் மனு மீதான விசாரணையானது தற்போது நடந்துகிட்டு இருக்கு. தாவேக எம்எல்ஏ கிட்ட பேரம் பேசினதா இந்த வழக்கானது பதியப்பட்டிருக்கு. போலீசார் சம்மன் அனுப்பியும் செந்தில் பாலாஜியும் அவருடைய சகோதரர் அசோக்குமார் அவர்களும் நேரில் ஆஜராகல. ஆக அசோக்குமார் தாக்கல் செஞ்ச முன்ஜாமீன் மனு உயர்நீதிமன்றத்தில் நாளைக்கு விசாரணைக்கு வருது. இந்த வழக்கு விசாரணை என்ன அப்படின்னா, தாவேக எம்எல்ஏ கிட்ட பேரம் பேசினதா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்புல முன்ஜாமீன் கோரி வழக்கு பதியப்பட்டது. இந்த வழக்கு தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சதீஷ்குமார். வணக்கம் சதீஷ். செந்தில் பாலாஜி தரப்பிலையும் எதிர்த்தரப்பிலையும் முன்வைக்கக்கூடிய வாதங்கள் என்னென்ன, விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். குதிரை பேர வழக்குல இதுவரை 9 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை என்பது நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர்கள் தலைமறைவாக இருந்தனர். இந்த நிலையில செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ குதிரை பேரம் பேசியதாக கூறப்படும் தொலைபேசி பேச்சுக்கள் பதிவு செய்யப்பட்டது. அதாவது கால் ரெக்கார்டிங் செய்யப்படவில்லை. சம்பவம் நடந்த 2 நாட்களுக்கு பிறகு புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அரசை கவிழ்க்க சதி என யூகத்தின் அடிப்படையில் கூறியுள்ளார்கள் என்ற வாதத்தை முன்வைத்து வருகிறார். அதே போல சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்தை ஆதரித்தால் அரசு கவிழாது. சபாநாயகருக்கு அனைத்து கட்சியினரும் ஆதரவு அளித்தனர். தற்போது எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து வருகின்றனர். அசோக்குமார் தான் ராஜினாமா செய்து வருகிறார். அசோக்குமார் தான் தூண்டினார், அதாவது செந்தில் பாலாஜியினுடைய சகோதரர் தான் தூண்டினார் என குற்றம் சுமத்தியுள்ளனர். திருநாக்கரசு ஈரோட்டில் இருந்த நாளில் அசோக்குமாரும் இருந்தார் என்பதை தவிர வேற எதுவும் இந்த வழக்கிற்கு தொடர்பு இல்லை. இருவருக்கும் சந்தித்தார்களா இல்லையா, இல்ல பணப்பரிமாற்றம் குறித்து பேசினார்களா போன்ற பல்வேறு விஷயங்கள் என்பது வழக்கில் சொல்லவில்லை என தெரிவிக்கப்பட்டு என்ஆர் இளங்கோ தெரிவித்திருக்கிறார். செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக வாதிட்டு வரக்கூடிய அவர், கரூர் சம்பவம் இடைத்தேர்தல் நடக்க உள்ள நிலையில் இடைத்தேர்தலில் கட்சிக்காக பணியாற்றுவதை தடுக்க வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது, எந்த பணமும் வழங்கவில்லை என என்ஆர் இளங்கோ தன்னுடைய வாதத்தை வைத்து வருகிறார். அதாவது தற்போது அந்த கரூர்ல இடைத்தேர்தல் நடைபெறுவது அங்கு கட்சி பணிகள், அதாவது திமுக சார்பில் கட்சி பணிகள் செய்யவிடாமல் தடுப்பதற்கான விஷயத்தை தான் இவர்கள் செய்து வருகிறார்கள் என்பதை முன்வைத்து வருகிறார். விசாரணைக்கு ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம் என்றும், அதே போல அசோக்குமார் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் குமரேசன் என்பவர் எப்போதெல்லாம் சகோதரர் செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறதோ அந்த வழக்குகளில் அசோக்குமார் சேர்ந்து விடுகின்றனர், இது வாடிக்கையாக இருக்கிறது என்பதனை அசோக்குமார் தரப்புல தனியாக வாதிட்டு வரும் அவரது வழக்கறிஞர் தெரிவித்து வருகிறார். ஏற்கனவே ஒரு செய்தியாளர் இது சம்பந்தமாக பேசியதாக புகாரில் கூறிய நிலையில் அது குறித்து எந்த புகாரும் அளிக்கவில்லை. அதாவது ஏற்கனவே ஒரு நபர் இதுல பேசியிருக்காரு, ஆனா அந்த புகார்கள், அதாவது அவர் பேசியது தொடர்பான எந்த புகாரும் அளிக்காமல் இவர்கள் மீது இந்த குற்றம் சுமத்தப்படுவதாக அவர் வாதிட்டு வருகிறார். சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது பெரும்பான்மையை நிரூபிக்க கோர முடியாது எனவும் 108 உறுப்பினர்கள் உள்ளனர், 35 கோடி குதிரை பேர யூகம் தான் என்பது தெரிய வந்திருக்கிறது. அதாவது 35 கோடி ரூபாய் என்பது யூகமாகத்தான் தெரிய வந்திருக்கிறது. சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்தின் மூலம் ஆட்சியை கவிழ்க்க முடியாது எனவும் இவரும் குறிப்பிட்டு வைத்தார். சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்தை கொண்டு வந்து ஆட்சியை கவிழ்ப்பதற்கு தான் இந்த குதிரை பேரம் நடைபெற்றதாக குற்றம் சாட்ட எழுந்த நிலையில தற்போது அது அனைத்தும் இல்லை என தெரிய வந்திருக்கிறது. தற்போது அசோக்குமார் தரப்பு கூறக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால், திமுகவில் 59 எம்எல்ஏக்களும் அதிமுக 47 எம்எல்ஏக்கள், காங்கிரஸ், விசிக 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாரும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக உள்ளனர். ஆனால் திமுகவும் அதிமுகவுமே தவிர மற்ற எம்எல்ஏக்கள், அதாவது 59 பேர் உள்ள திமுக எப்படி ஆட்சியை கவிழ்க்க முடியும் என்கிற ஒரு கேள்வியை எழுப்பி வருகிறார்கள். அதாவது அதிமுக தரப்புல ஒரு சிலர் ஆதரவு தெரிவித்திருந்தாலும் மற்றும் பிற கட்சிகள், மற்ற கட்சிகள், காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள் போன்ற பல்வேறு கட்சிகள் ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய சூழல்ல திமுக வெறும் 59 எம்எல்ஏக்களை வைத்துக் கொண்டு ஆட்சியை கவிழ்ப்பதற்கான வாய்ப்பு என்ன என்ற கேள்வியும் எழுகிறது என தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு பதிலளிக்கும் வகையில அரசு தரப்பு பல்வேறு வாதங்களையும் முன்வைத்து வருகிறது. கைதாகியுள்ள 2 கரூரை சேர்ந்தவர்கள், அதாவது இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டவர்கள் 2 கரூரை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். புலன் விசாரணையை பொறுத்தவரையில குற்றம் சாட்டப்பட்டவர்கள் 25/6 முதல் 27/6 வரை இண்டி தனியார் ஓட்டலில் சந்தித்து பேசியுள்ளனர் என்கிற இந்த குற்றச்சாட்டுகள், அதாவது இந்த வழக்கு இது குதிரை பேரம் நடந்ததற்கான என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்கிற அடிப்படையில அரசு தரப்பு வாதங்களும் முன்வைக்கப்பட்டு வருகிறது.
திருநாவுக்கரசு வேறு காரணத்துக்காக எம்எல்ஏ இளையராஜாவுடன் பேசியதாக கூறியுள்ளார் எனவும் அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே 2-3 தரப்புல, அதாவது செந்தில் பாலாஜி தரப்பு, அவரது சகோதரர் அசோக்குமார் தரப்பு மற்றும் அரசு தரப்பு என 3 தரப்பினரும் தற்போது தொடர்ந்து அந்த வாதங்களை முன்வைத்து வருகின்றனர். குற்றச்செய்திக்கு வலுவான ஆதாரங்கள் உள்ளன எனவும் அரசு தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அசோக்குமார் 40க்கும் மேற்பட்ட முறை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் இருந்த இடத்தில் இருந்துள்ளார். அதாவது இந்த வழக்குல கைதாகி இருக்கக்கூடிய நபர்கள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் சொல்லக்கூடிய நபர்கள் மீது 40க்கும் மேற்பட்ட முறையில இவர்கள் இருந்த பகுதியிலே அவர் இருந்திருக்கிறார் என்பது ஆதாரப்பூர்வமாக, அறிவியல் பூர்வமாக காவல்துறை தரப்புல நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அரசை சீர்குலைக்க முயற்சி தான் இது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருப்பதாகவும் அதற்கு இவர்கள் உதவி செய்திருப்பதாகவும் அரசு தரப்புல தற்போது வாதங்கள் என்பது வைக்கப்பட்டு வருகிறது. மயிலாடுதுறை ஏவிசி மஹாலில் நடைபெறும் கார்னிவல் எக்ஸ்போவில் ரொட்டேரியன் ஏகேஎஸ் டாக்டர் கே. ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.